அதே அண்ணா பல்கலைக்கழகத்துல சிண்டிகேட் மெம்பராக ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் இப்ப துணை முதலமைச்சர் இருக்கார். அந்த இருந்த அந்த காலகட்டத்துல 1 வருஷமோ அதுக்கு மேலே இருந்தார். அந்த காலகட்டத்துல இது எத்தனை ஆணி அங்க புடுங்கினாரு. இவங்க வந்து யார் அந்த சாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இவங்க வெளியே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அப்ப மா சுப்பிரமணியமாக இருக்கலாம். ஏன்னா இவரே அவங்க வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்காருல. உதயநிதி கூட நின்று போட்டோலாம் எடுத்திருக்காரு. உதயநிதியாக ஏன் இருக்கக்கூடாது? அருண் இருக்காரு பாத்தீங்களா, கமிஷனர் அருண். அந்த பொண்ணு புகார் அவர்கிட்ட தான் முதல் கொடுத்துருக்கு. இப்ப நீங்க அவருக்கு மொபைலை வாங்கி அதை செக் பண்ணாலே யார் அந்த சாருங்கிறது அதுல வந்தோம். வயசான காலத்துல நிறைய இந்த சபல புத்தியில அடைஞ்சதுல உள்ள போய் சிக்கிருக்கலாம். இப்ப அவ்வளவு விஷயமே வெளியே வந்ததுன்னா திமுகவை இழுத்து மூட வேண்டியது இருக்கும். அப்ப இது ஆட்டோ சங்கர் கேஸை விட மோசமானதா போகுது, பொள்ளாச்சியை விட பயங்கரமானதா போகுது. இப்ப இது அவ்வளவுத்தையும் மடைமாத்தம் பண்ண ஏன்னா வெளியே தெரிஞ்சுன்னா அப்போ திமுகவே காலி ஆயிரும். மேல்முருகனுக்கு இவ்வளவு நாளும் திட்டிட்டு நடந்தார் திமுகவை. அவருக்கு தேவையான அந்த எலும்பு துண்டை போட்டுட்டாங்க. அதுல தன்னை நிறைவு அடைஞ்சிட்டாரு. இன்னைக்கு அவருடைய திமுக மீதான விசுவாசத்தை காணிக்கிறதுக்காக அங்கிருந்து ஒரு கோஷமே வார்த்தையே சொன்னார். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ரியாக்ஷன் என்ன பாருங்க. செந்தில் பாலாஜி வரும்போது ரியாக்ஷன் எப்படின்னு பாருங்க. போனவரை பிடிச்சி நிப்பாட்டி வச்சு போட்டோ எடுப்பாரு செந்தில் பாலாஜி. சுப்பிரமணியத்தை பொறுத்த வரைக்கும் போயா அப்படிங்கிற மாதிரி. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரியல் ஒன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சட்டமன்றத்திலிருந்து ஆளுநர் வெளியேறிய பிறகு ஆளுநர் மாளிகை ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்துறாங்க. தேசிய கீதம் பாடாததுனால தான் நான் வெளியேறினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகை ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஆனால் விளக்கம் கொடுத்த சில நேரத்திலேயே ட்விட்டர் பதிவிலேருந்து அது நீக்கப்படுது. அதுக்கப்புறம் மீண்டும் அதே பதிவு போடப்பட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் டேக் செய்யப்படுகிறது. சட்டசபையில் போய் கவர்னர் இந்த உரை கூட்டத்தொடருக்கு பேர் என்னது? கவர்னர் உரை. கவர்னர் உரையோட தான் கூட்டத்தொடர் தொடங்குது. அதுக்கு பிறகு கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அதில் எல்லாரும் பேசுவாங்க. பேசி முடிச்சோடனே தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. கடையை சாத்திட்டு போயிடுவாங்க. இதான விஷயம். கவர்னர் உரையே நிகழ்த்தலை. வந்தார், தேசிய தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. தேசிய கீதம் பாடலை. உடனே இவர் பாட சொன்னார். சபாநாயகர்கிட்ட சொன்னார், முதலமைச்சர்கிட்டையும் சொன்னார். இவங்க பாட மறுத்துட்டாங்க. அவர் கிளம்பிட்டார். இவ்வளோ தானே நடந்துச்சாங்க. இவர் புரோட்டோகால் படி கவர்னரை விட முதலமைச்சர் பெரியவரா இல்லைன்னா சபாநாயகர் உயர்ந்தவரா? பதவி அடிப்படை புரோட்டோகால் படி நீங்கள் பாருங்கள். அவருக்கு உத்தரவோ ஒபே பண்ண இடத்துல தானே இவங்க இருக்காங்க. தேசிய கீதம் என்ன சார்? தேச துரோக கீதமா? அது பாடுறதுல என்ன பிரச்சனை? அரசியலமைப்பு சட்டப்படியே அது பாடணும்னு இருக்குல்ல. ஒரு சட்டசபை கூடும்போது முதலாவது தேசிய கீதம் பாடணும்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல. அந்த மாநில அரசினுடைய இது இருக்கு. அதுக்கு அடுத்து அதையும் பாடணும்னு இருக்குல்ல. அதை பாடுறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? பாடிட்டு போட்டி தானே. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றேன்னா, ஆரம்பத்தில் தமிழ் தாய் வாழ்த்தும், முடியும் போது இறுதியாக தான் நம்ம தேசிய கீதத்தை இசைப்போம் அப்படிதான் சொல்லப்பட்டு. அப்படி இவங்க போன வருஷம் பாடினாங்க. அதை சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் கடைசியில் தான் இது பண்ணுவோம். அது நம்ம ஸ்கூலில் அப்படி ஒன்று வச்சிருக்காங்க. ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி என்ன நடக்கணுமோ அதை நடத்துங்கன்னு சொல்லி கவர்னர் சொல்றாரு. அதில் என்ன தப்பு இருக்கு? அவர் சட்டத்துக்கு படி பண்ணோன்னா அது பாடாமல் இருந்தது இழிவுபடுத்துறது, தேசிய கீதத்தை அவமதிக்கிற செயல் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் அதை பதிவு போட்டுட்டு அதில் டேக் பண்ணலை. திருப்பி ரெண்டாவது பதிவு போட்டு அதை மோடினா யார்? பிரதமர், நாட்டினுடைய பிரதமர். இங்கே ஒன்று தேச கும்பல் ஆட்சி ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத அவர் அறிவிக்கிறார், தெரியப்படுத்துறாரு. அவரை உள்துறை அமைச்சருக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர் தான் கவர்னர்கள். அப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதனால அவங்கள டேக் பண்ணுறாரு. டேக் பண்ணி இதை போட்டிருக்காரு. இது அவங்க கவனத்துக்கும் போகணும்னு சொல்கிறாரு. அதனால தான் அவர் அதை கொண்டு போகிறார். அவங்க கவனத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறார். இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் தேசிய இவங்களுக்கு இது முதல் தடவை நினைக்கிறீங்களா? இதுக்கு முந்தின வருஷமும் இதே கதையை தான் பண்ணாங்க. அந்த சமயத்தில் ஓரளவு விட்டுட்டு போயிட்டாரு. இந்த வாட்டி அதை கரெக்டாக கொஞ்சம் சீரியஸாக எடுக்கிறாரு கவர்னர். இதை இப்படியே விட்டுட்டு இருந்தால் சரியாக இருக்காது அப்படிங்கிறனால கொஞ்சம் சீரியஸாக எடுக்கிறாரு. இவங்க இந்திய வரைபடத்தை சமீபத்தில் இந்த வைக்கம் வீரர்னு சொல்லி ஈவேராவுக்கு அங்கே ஒரு நினைவு மண்டபம்லாம் திறந்தாங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதில் என்ன இந்திய மேப்புக்கு என்ன வச்சுருந்தாங்க? காஷ்மீரில் பாதி இடம் இல்லாமல் தான் வச்சாங்க. காஷ்மீர் நமக்கு சொந்தம் இல்லை, பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் தான் திமுக இருக்குங்கிறதான அது அந்த இதை வெளிப்படுத்துது. 370 நீக்கிட்டு காஷ்மீரை இந்தியாவோட சேர்க்கக்கூடிய வேலையை அவங்க செய்யும்போது காஷ்மீர் வரலாற்று ரீதியாகவே நமக்கு சொந்தம் இல்லைன்னு பேசின ஆட்கள் தானே திமுக காரங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை மறுப்பு சொல்லவே இல்லையே. அவங்க நிலைப்பாடே அது தானே. சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன கும்பல் சார் இவங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? 2011 வரைக்கும் சுதந்திர தினத்தை அன்றே தேசிய கொடிய அண்ணா அறிவாலயம்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் ஏற்றுனதே கிடையாது.
அதன் பிறகு கூட கடைசி வரைக்கும் கருணாநிதி உயிரோடு இருந்தது வரைக்கும் அங்கே தேசிய கொடி ஏற்றினதே கிடையாது. அவர் முதலமைச்சராக இருந்தவரும் இருந்தால் மட்டும் கோட்டையில் போய் கொடி ஏற்றுவார், அவ்வளோதான். தேசிய கொடி அவங்க கட்சி அலுவலகத்தில் ஏற்ற மாட்டாங்க. சுதந்திர தினத்தை அன்று, மற்ற நாள் விட்டுருங்க. அது எல்லா கட்சி அலுவலகத்திலையும் கம்யூனிஸ்டுக்காரங்க ஏற்றுவாங்க, காங்கிரஸ் எல்லாரும் தான் ஏற்றுவாங்க. இல்லை, நீங்கள் ஏன் ஏற்ற மாட்டேங்கிறீங்க? நீங்கள் முதலமைச்சராக இருந்த கட்சி இல்லை, ஏன் ஏற்ற மாட்டேங்கிறீங்க? தேச துரோகம் தான், வேற எல்லாம் என்ன இருக்குது? இவ்வளோதாங்க. இவங்க எல்லாம் குருநாதரை யார் வச்சுருக்கீங்க? ஈவேராவை வச்சுருக்கீங்க. ஈவேரா சுதந்திரம் வேண்டான்னு சொன்னவர், கடைசி வரைக்கும் சுதந்திரம் வேண்டான்னு சொன்னவர். அதை மீறி சுதந்திரம் கொடுக்கும்போது அன்றைய தினத்தை 1947 ஆகஸ்ட் 15 கருப்பு தினமாக அறிவிச்சவர். சாகிறது வரைக்கும் அவர் சுதந்திர தினத்தை கருப்பு தினத்தை கடைபிடிச்சிட்டு வந்தார். இன்னைக்கு வரைக்கும் தீக்காத்த கேள்வியில் தான் செய்துட்டு இருக்கு. அந்த கும்பல்கிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? தேச துரோகம் தான் பண்ணுவாங்க. ஆளுநர் விவகாரம் இருக்குல்ல, இதை வந்து இவங்க திட்டமிட்டு அதை பாடக்கூடாதுன்னு சொன்னால் அவர் பாட சொல்லுவார். அவர் பாட சொல்லுவார், நம்ம பாட மாட்டோம்னு சொல்லணும். சொன்ன உடனே அது வந்து பிரச்சனை பெருசாகின உடனே நம்ம இதை வச்சு அப்படியே கொஞ்ச நாள் வண்டியை ஓட்டலாம். இதை வச்சு அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்ட சம்பவத்தை மடமாத்தி பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. வேற எந்த நோக்கமும் திமுகவுக்கு கிடையாது. இப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு சம்பவத்தையும் வேற மாதிரி திசை திருப்பி கொண்டு போயிடுவாங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயம் மட்டும் என்னைக்கு அண்ணாமலை வந்து சவுக்கெடுத்து அவர் அடித்தாரோ அன்னைக்கே அது கவனத்தை ஈர்த்துட்டு இந்திய அளவுலேயே இங்கே உள்ள மீடியாக்களெல்லாம் இருட்டடி பண்ண என்னெல்லாமோ பார்த்தாங்க, ஆனால் பரியல. அப்புறம் அவங்க டிபேட்லாம் பண்ண பிறகு வேறு வழி இல்லாமல் இவங்களும் பண்ண வேண்டியதாகிட்டு இன்னொரு பெரிய நன்றி நம்ம யாருக்கு சொல்லணும்னா யூடியூபர்ஸுக்கு சொல்லணும். எல்லா யூடியூப் சேனல்களையும் இந்த உண்மையை வெளியே சொல்லிக்கிட்டே வந்தாங்க, தொடர்ந்து சொன்னாங்க. பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு கீழ்த்தட்டு வரைக்கும் போயிட்டது. இப்போ அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியலை. இவங்க வந்து யார் அந்த சாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இவங்க வெளியே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அப்போ மா சுப்பிரமணியமாக இருக்கலாம், ஏன்னா இவரே அவங்க வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்காருல. ஞானசேகரன் வீட்டில் போய் மா சுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு. இவர் வாக்கிங் போகும்போது கூடவே வந்துட்டு இருக்காரு. அந்த ஆள் இவங்க நடத்துகிற நிகழ்ச்சியிலெல்லாம் வராரு. திமுகவினுடைய பொறுப்பாளராக வேற இருக்காரு இது பகுதியில். அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது மா சுப்பிரமணியம் ஏன் அந்த சாரா இருக்கக்கூடாது? உதயநிதி கூட நின்று போட்டோலாம் எடுத்திருக்காரு, உதயநிதியாக ஏன் இருக்கக்கூடாது? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து சந்தேகங்கள்லாம் வந்து போச்சு. யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க அருண் நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவங்க எல்லாம் சிட்டி கமிஷனரே வந்து எதுக்கு அந்த இதை சொல்லணும்? விசாரணை நடக்குது, முடிவில் தான் தெரியும்னு சொல்லிட்டு தானே போவாங்க. வழக்கமாக எந்த விஷயமா இருந்தாலும் விசாரணை வந்து முழுமை அடையதுக்கு முன்னாடி எப்படி சார் அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு வெளியே சொல்லுவாங்க? சொன்னாங்களா இல்லையா? அவர் வந்து அந்த மாதிரிலாம் சொன்னது தப்பு. அதே மாதிரி இந்த எஃப்ஐஆரை வந்து கசிய விட்டது, இதெல்லாம் கசிய விட்டது. இவங்க வேணும்னே திட்டமிட்டு விட்டது, மிரட்டுற வேலை. அதாவது இதோட நீ ஆஃப் ஆயிரு, இல்லையா அந்த பொண்ணுக்கு குடும்பத்துக்கு கொடுக்க எச்சரிக்கை, அது கொடுத்த எச்சரிக்கை. நீ இதோட நீங்கள் இல்லைன்னா நாங்கள் வேற அடுத்த லெவலில் எதாவது பண்ணிடுவோம். பார்த்தியா ஒன்று அசிங்கப்படுத்தி நீ யாருன்னு வெளியே விட்டுட்டோம் பார்த்தீங்க. அதுக்கு விட்டது, திட்டமிட்டு இவங்க வெளியிட்டது. அது சும்மா ஏதோ இது வரைக்கும் எத்தனை எஃப்ஐஆர் வெளியே கசிஞ்சுது? இது மட்டும் ஏன் சார் கசிஞ்சுது? ஹைகோர்ட்டில் 2 நீதியரசர்கள் சுப்பிரமணியம் அப்புறம் வந்து லட்சுமி நாராயணன் 2 பேரும் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து பாஜக ஒன்று, அதிமுக ஒன்று, இவங்கெல்லாம் மனு போட்டாங்க, வக்கீல்களும் பேசினாங்க. அந்த இதில் அவங்க முக்கியமாக சொன்னதில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த அருணுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? ஒரு பாயிண்ட். வேறு நிறைய இதெல்லாம் சொன்னாங்க. தனி குழுவெல்லாம் அமைச்சது, சிறப்பு குழு அமைச்சு விசாரணை நடந்தது எல்லாம் சொன்னாங்க. இதையும் சொன்னாங்க. இவர் வந்து எப்படி பிரஸ் மீட் கொடுத்தாரு முதலமைச்சருக்கு தெரியாமன்னு கேட்டாங்க. ஒரு கேள்வி கொஸ்டின் வச்சாங்க. இந்த இது சம்பந்தமாக இவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் என்ன ஈரமண்ணு நடவடிக்கை எடுத்தாங்க? எடுக்கவே இல்லையா, கண்டுக்கவே இல்லையா சார்? ஹைகோர்ட் உத்தரவு சார், அது மதிக்கவே இல்லையா? அதை பத்தி கண்டுக்கவே இல்லையா? ஏன்னா அதை காப்பாத்துறாங்க. ஒன்றும் இல்லை சார், நீங்க ரொம்ப விசாரணை நடத்த வேண்டாம் சார். அருண் இருக்கார் பார்த்தீங்களா, கமிஷனர் அருண், அவருடைய மொபைலை அந்த சம்பவம் ஒரு 23ஆம் தேதிக்கு சம்பவம் நடந்த அந்த இதுல இருந்து அந்த பொண்ணு புகார் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கு. அவர் தான் வந்து இங்கே அனுப்பி விட்டுருக்காரு. இப்போ நீங்கள் அவருக்கு உடைய மொபைலை வாங்கி அதை செக் பண்ணாலே போதும். யார்கிட்ட இருந்தாலும் இவருக்கு கால் வந்துச்சு, என்னென்னலாம் பேசினேன், தொழில்நுட்ப ரீதியாக இதெல்லாம் கண்காணிக்கலாம், எடுக்கலாம். அதை மட்டும் எடுத்து பாருங்கள், அதிலே தெரிஞ்சிடும் யார் அந்த சாருங்கிறது. அதிலே வந்துடும். யார் ஃபோன் பண்ணாங்க, அமைச்சர் எந்த அமைச்சர் ஃபோன் பண்ணார், முதலமைச்சர் ஃபோன் பண்ணாரா, துணை முதலமைச்சர் ஃபோன் பண்ணாரா, இல்லை மா சுப்பிரமணியம் ஃபோன் பண்ணாரா, இல்லை இன்னும் சேகர் பாபு பேசினாரா, எல்லா கதையால வந்துட போகுது. சிம்பிள் தானே. அவரோட ஃபோனை செக் பண்ணாலே போதும். அதை பண்ணாலே போதும் சார். அதனுடைய ஹிஸ்டரியை நீங்கள் எடுங்க. எத்தனை நிமிஷம். ஞானசேகரன் ஃபோனே வேணாம், ஞானசேகரன் ஃபோன் அது ரெண்டாவது. அதில் இன்னும் வேற உதாரணம் இருக்குது. இது வந்து பொள்ளாச்சி விஷயத்தை விட பயங்கரமான விஷயம். இது அதை விட பயங்கரமானது. ஒரே ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கும், நீங்கள் நம்புறீங்களா? ஞானசேகரன் ஒரே ஒரு பெண்ணை மட்டும்தான் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பாதிக்கப்பட்ட 19 வயசு மாணவியை மட்டும்தான் இது மாதிரி சீரழிச்சிருக்கான். இதுக்கு மேலே எந்த சம்பவமும் இதுக்கு முன்னாடி பண்ணலைன்னு நீங்கள் நம்புறீங்களா? விசாரணையிலே நிறைய விஷயம் கசிஞ்சிட்டு வருதுல, இது முதல் முறை இல்லை. இது மாதிரி பல சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதே கல்லூரியிலே 4 பெண் சொல்லிட்டு 4 மாணவிகள் சொல்லிட்டு அடையாளப்படுத்திருக்காங்க. அதே பல்கலைக்கழக மாணவிகளே பலர் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு மாணவியையும் வந்து மிரட்டி இந்த மாணவி விஷயத்துல என்னது, எங்கெல்லாம் கூப்பிடுறோமோ அங்கெல்லாம் நீ வரணும், யாரு கூட எல்லாம் படுக்க சொல்றோமோ படுக்கணும். அதான் கண்டிஷனு.
இது போலீஸுக்கு போனதே அதனால தானே. அதுக்கு இன்னொரு காரணம் அவங்க மாமாவை யாரோ வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் அவங்களுடைய அட்வைஸ் படி கரெக்டான சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்துட்டாங்க. தைரியத்தை பாராட்டணும், எல்லாரும் தலைவணங்கி அந்த மாணவியை நம்ம பாராட்டணும், அதனுடைய துணிச்சலை பாராட்டணும். இது வந்து அதுக்கு வந்து ஒரு இழப்புன்னு நான் நினைக்கல. அந்த வீர பெண்மணியாக தான், ஜான்சி ராணியாக தான் நான் பார்க்குறேன். அது யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். வீரமாக வந்துச்சுல, வெளியே வந்துச்சுல, இவங்க கொடுத்த மரியாதை என்னது? அதை மிரட்டி இப்போ பாருங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு பின்னாடி அப்போ ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. நீங்கள் இவன் ஒவ்வொரு மாணவியும் இதேமாதிரி மிரட்டி எத்தனை பேரோட நீங்கள் இந்த மாதிரி பண்ண வச்சுருப்பீங்க. அதுவும் எந்த படிப்புல உயர்ந்த மாணவிகள் எல்லாமே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வர்றது எல்லாத்துக்கும் ஒரு கனவா இருக்கும். அங்கேருந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கணும், அங்கே படித்தா அது ஒரு அதுக்கு பிறகு அதுலேருந்து வெளியே வரக்கூடியவங்க நிறைய பேர் ஐபிஎஸ் ஆகிறாங்க, ஐஏஎஸ் ஆகிறாங்க, அந்த கேடருக்கு போயிடுறாங்க. அப்போ அங்கே படித்தா இதெல்லாம் நடக்கும், அதனால் அங்கே போவோம், அதுதானே கனவு. அப்போ அந்த தரமான கல்வி படிக்கக்கூடிய படிப்பாளிகள் மாணவிகளை வந்து சிதைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய அக்கறை புத்தி உங்களுக்கு. இது ஒன்பதால் துறைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் இதே மாதிரி சம்பவம் நிறைய நடந்திருக்கும். அதே மாதிரி ஞானசேகரன் இருக்கான அந்த ஆள் வந்து இது முதல் சம்பவமும் கிடையாது. அவன் இதுக்கு வெளியே பண்ணை வீடு வச்சிருக்காங்கிறாங்க, அப்புறம் வந்து இந்த ஸ்பாயில் வச்சு இதை பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ஒரு பெரிய சம்மந்தப்பட்ட நிறைய கிளடுகள் உள்ளே இருக்குது. வயசான காலத்தில் நிறைய இது இந்த சபல புத்தியில் அடைஞ்சதில் உள்ளே போய் சிக்கியிருக்கலாம். இப்போ அவ்வளோ விஷயமே வெளியே வந்தீங்கன்னா திமுகவை இழுத்து மூட வேண்டியது இருக்கும். ஆளுநர் பதவி முடிஞ்சு போச்சு, அவர் இந்த பதவியில் வந்து ஒட்டிட்டு இருக்காரு, அவர் இந்த பதவியில் தொடர்றது வந்து மேலிடத்துக்கே வந்து பிடிக்கல. ஸோ ஆளுநர் ரவியே வெளியேறுன்ற கோஷத்தை அவரே வந்து கையில் எடுத்திருக்காரு, அவரே தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து இந்த கோஷம் வந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்காரு. அமைச்சர் இவரு வந்து பதவி முடிஞ்சு போச்சு, இவரை வந்து விரும்பலை மோடியும் அமித்ஷாவும் வந்து RN ரவி அவர்கள் தமிழக கவர்னராக நீடிக்கிறத விருப்பம் இல்லை அப்படிங்கிறத இவர்கிட்ட சொன்னாங்களா? ஃபோன் போட்டு சொன்னார் மோடியும் அமித்ஷாவும் வந்து இவர்கிட்ட சொல்லி இது பண்ணாங்களோ? விரைவில் மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காரு, ஆளுநர் ரவி மாற்றப்படலாம். இவரு கனவு கண்டுட்டு இருக்காங்க, மாறிடணும், எப்படியாவது தமிழக பாஜக தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலை விலகிடணும், எப்படியாவது RN ரெண்டு போலீஸுக்காரங்க, அதான் பிரச்சனை. இது குற்றவாளிகள், அவங்க ரெண்டு பேருமே போலீஸுக்காரங்க, ஐபிஎஸ் ரெண்டு ஐபிஎஸ். அப்ப ரெண்டு பேருக்கு இடையில சிக்கிட்டு இருக்காங்க திருடர்கள். அதனால எப்படியாவது இவர் போயிட்டாரா தப்பிச்சிடலாம், ஐயா பெருமூச்சு விட்டுடலாம். 3 மாசம் அண்ணாமலை இங்கே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திருப்பி மறுபடியும் வந்தார், இதே தானே சொன்னார். இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் இதே மாதிரி ஒரு பேசினாரு, 3 மாசம் இந்த ஆளுங்க இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ மறுபடியும் வந்துட்டான், ஐயோ அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சாரா இல்லையா ஒரு அமைச்சர். இதே கதை தான் சிவசங்கரன், அதே தான். எப்படியாவது ஆளுநர் போயிட்டாருன்னா தப்பிச்சிடலாம். நம்ம வந்து எந்த பல்கலைக்கழகத்தில் எந்த அரசு கல்லூரிகளில் யாரை வேணாலும் நியமனம் பண்ணலாம், அவர் கண்டுக்க மாட்டார். எவ்வளோ லஞ்சம் வேணாலும் வாங்கலாம், கொள்ளை அடிக்கலாம், அவர் கண்டுக்க மாட்டார். எல்லாத்தையும் அவர் பிடிச்சி வச்சிருக்காரு. இப்போ அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துலையும் நிறைய விஷயங்கள் அவருக்கு தான் தெரியும். இப்போ அதான பிரச்சனையே, அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் கவர்னர், அவருக்கு வந்து இன்னொரு இன்வெஸ்டிகேட்டிங் டீமே இருக்குது. அவருக்கு தகவல்கள் அதிகாரிகள் மட்டத்திலேருந்து நிறைய அவர்கிட்ட உடனே அப்டேட் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவர் அந்த மட்டத்தில் இருக்கிறதுனால அவருக்கு அதிகாரப்பூர்வமாக இது கிடைக்குது. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வேந்தரே அவர் தானே வேந்தர், கவர்னர் தானே. அவருக்கு அதில் உள்ள விஷயங்கள் இன்னும் தெரியாதுன்னு எப்படி நினைக்கிறீங்க? அவர் வாய் திறக்காமல் இருக்காரு, ஏன்னா அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறனால அவர் பண்ணாமல் இருக்காரு, அவ்வளோதானே. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சென்னை ஹைகோர்ட்டினுடைய பெஞ்சு வந்து இதை தானாக முன் வந்து வழக்கை எடுத்து 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து நியமனம் சோமோட்டாவை எடுக்கல. அதிமுகவோட வழக்கறிஞர் திருமதி வரலட்சுமி இது ரிட் மனுவா போட்டதுக்கு அப்புறமா தான் இது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. மனு போட்டிருக்காரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சொன்ன விஷயம், அவர் சொன்னது இருக்கட்டும். அதாவது வந்து கோர்ட் வந்து பொதுவா வந்து என்னது, நீங்க மனுவை போட்டீங்க, எப்படி போட்டீங்க, இது வந்து இதுல நிறைய மர்மங்கள் இருக்கு, அதனால வந்து விசாரிக்கணும் மனுவை போட்டீங்க. நீதி அரசர்கள் தானே முடிவு பண்றாங்க. அவங்க தானாக முன் வந்து எடுக்காம போகலாம். ஒரு மனு தானே போட்டீங்க. அப்புறம் இதை வந்து அங்க ஹியரிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய இதுலயே போய் உள்ளால போய் ஜெயபிரகாஷ்னு நினைக்கிறேன், அந்த வக்கீலே போய் பேசினாரு, நேரடியாக ஒரு கோரிக்கையை வச்சாரு. இந்த கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க எடுக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த சுயமோட்டை, இதுக்கு பேர் வந்து தானாக முன் வந்து எடுத்தது தான் சார். இல்லைன்னா நீங்கள் வழக்கு தொடுக்கணும், வழக்கு தொடுத்து திமுக அதேமாதிரி பாஜகவில் உள்ள வக்கீல்களும் இதில் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையை ஏற்றது எது எப்படி இருக்கட்டும், இப்போ அது இல்லை பிரச்சனை. தானாக முன் வந்து எடுத்துட்டாங்க சார். 3 பேர் கொண்ட 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டாங்க, எஸ்ஐடியை போட்டு விசாரணை நடத்த சொல்லிட்டாங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இவங்களுக்கு என்ன, இப்போ திமுக காரங்க எதுக்கு பதட்டம் அடையணும்? இவங்க இன்னொரு கேள்வி கேட்குறேன், ஆனாலும் பதட்டம் அடைகிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 3 பேரும் சிறப்பு புலனாய்வு குழு வச்சிருக்கக்கூடிய பங்கெடுக்கக்கூடிய 3 பேரும் யாருக்கு கட்டுப்பாட்டில் இருக்காங்க? தமிழக அரசு கட்டுப்பாட்டில் தானே இருக்காங்க, இங்கே தானே வேலை செய்கிறாங்க. நம்ம காவல்துறை தலைவருக்கு கட்டுப்பாட்டில் தானே அவங்க வேலை செய்துட்டு இருக்காங்க. முதலமைச்சருக்கு கட்டுப்பாட்டில் தான் அந்த துறையே இருக்குது. அப்புறம் அந்த 3 பேரும் இந்த ஒரு விசாரணை நடத்தி முடிச்சுட்டு அந்த உடனே இங்கேருந்து வேற மாநிலத்துக்கு போகிறாங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, தொடர்ந்து இங்கே தான் பணியாற்ற போகிறாங்க.
என்ன இருந்தாலும் நீங்கள் இங்கே தான் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், என்ன இருந்தாலும் முதலமைச்சருக்குள்ள தான் நீங்கள் வேலை பார்த்தாகணும். அப்போ இவங்க சொல்லக்கூடியதுக்கு அவங்களும் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்கன்னு இப்படி சொல்கிறீங்க. நேர்மையான அதிகாரியாகவே இருக்கட்டும், ஆனால் வந்து நேர்மையாக தான் நடத்தணும்னே இருக்கட்டும், ஆனால் வந்து இவங்க கட்டுப்பாடு அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதுன்னு எப்படி சொல்கிறீங்க? இவங்களுடைய தாக்கம் இருக்க தானே செய்யும். இதை மாற்றி இப்படி பண்ணுங்க, இதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்ல. அது ஒரு பாயிண்ட். இருந்தாலும் அதில் ஒரு நல்ல காரியம் என்னன்னா, தேசிய மகளிர் ஆணையம்ங்கிறது வந்து அப்படியே விசாரணை நடத்தி கவர்னரையும் பார்த்து அங்கேயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, என்னென்ன தகவல்கள் கிடைச்சதுங்கிறது தெரியாது. ஆனால் அவங்க கொண்டு போய் என்ன பண்ணாங்க, நிறைய பிரதமரை போய் பார்த்து கையில் கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன நடந்துங்கிற கதை அவ்வளவுமே இப்போ வந்து பிரதமர் அலுவலகத்தில் இருக்குது. இவங்க 3 பேர் கொண்ட அந்த குழு வந்து வேற மாதிரி ரிப்போர்ட்டை கோர்ட்டில் கொண்டு தாக்கல் பண்ணிச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்களுக்கு வந்து ஓரளவுக்காவது இவங்க வந்து அதை உண்மையிலே ஏற அந்த சாருங்கிறதெல்லாம் கரெக்டாக இவங்க மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அந்த மாணவியை என்ன சொன்னாங்க, அந்த காதலன் என்ன சொன்னால், முன்னாள் மாணவர்கள் சொன்னதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இன்னும் வெளியே தெரியாத விஷயங்கள், அதுமாதிரி அங்கே படிக்கிற மாணவர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க, அங்கே உங்களுடைய ஸ்டாஃப் என்னெல்லாம் சொன்னாங்க, இது ஆசிரியர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க, பேராசிரியர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதில் உள்ள வருது. நல்லா முறையாக இந்த மாதிரி போயிட்டு இருக்கனால சிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. திமுக காரங்க சிக்க போகிறாங்க, அவங்களுக்கு சங்கு ஊத போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து அப்படியே திசை திருப்பி இப்படி அது கவர்னர் பக்கத்தில் எதையாவது ஒன்று சொல்லி இழுக்கலாமன்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சாத்தியப்படாதுங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா அவங்க கூட்டணியில் உள்ளவங்களே குரல் கொடுக்குறாங்கல்ல இந்த விஷயத்துக்காக. இவ்வளோ நாளும் பொறுமை காத்தாங்க, பொறுமை காத்து திருமாவளவன் எடுத்துடுங்க. இவ்வளோ நாளும் பொறுமை காத்து அதில் சார் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநர் வெளியேறும் போது காங்கிரஸும் வேல்முருகன் அவர்களுமே பார்த்தீங்கன்னா ஆளுநரை பார்த்து குரல் எழுப்பியிருக்காங்க, கோஷமிட்டிருக்காங்க, இதுக்கு நீதி வேண்டும் அப்படின்ட்டு. நீதி வேண்டும்னு கோட்டம் கொடுக்கல. இல்லை, எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா திமுக பார்த்து கேட்குறாங்க. ஆனால் இவங்க திமுக கூட்டணியில் இருக்கிற 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆளுநர் பார்த்து கேட்குறாங்க. ஆளுநர் தான் இதுக்கு பொறுப்புங்கிற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. இல்லை, மறைமுகமாக திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு. திமுக கொடுக்குற மாதிரி நான் நினைக்கல. இவங்க வந்து ஆளுநர் தான் இதுக்கு பொறுப்பு. ஆளுநர் பொறுப்பு அப்படின்னாலும் அங்கே மாற்றப்பட்டு எல்லாமே சொல்லப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்க பிரமுகர்கள் யாரோ தானே குறி வைக்கிறாங்க இல்லையா? இல்லை, அது ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் பலரும், அது வந்து சந்தேகத்துக்கு இடமா தான் இருக்குது. ஒருத்தர் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இது ஒரு முதல் இன்சிடென்ட் இல்லை, இதில் என்ன இவ்வளவு நடந்திருக்கு. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டும் நடக்கலை, வெளியே வச்சு நிறைய நடந்திருக்காங்க. அப்போ எத்தனை பேருக்கு எத்தனை பெண்மணிகளை வந்து விருந்து வச்சாங்க, இந்த கதையெல்லாம் இதுக்குள்ளே வருது. அப்போ இது ஆட்டோ சங்கர் கேஸை விட மோசமானதாக போகுது, பொள்ளாச்சியை விட பயங்கரமானதாக போகுது. இப்போ இது அவ்வளோத்தையும் வந்து மடைமாற்றம் பண்ண வேணா, வெளியே தெரிஞ்சுன்னா அப்போ திமுகவே காலி ஆயிரும். அப்போ அதுலேருந்து எப்படி காப்பாற்றுங்கிறனால மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. திமுக கூட்டணியில் உள்ளவங்களுக்கு என்ன நிர்பந்தம் அப்படின்னா, இந்த பிரச்சனை நல்லா பெருசாயிட்டு மக்கள் அதான் முதல் சொன்னோம்ல, யூடியூப் மூலமாக நல்லா போய் சேர்ந்துட்டு, நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன வேணாலும் சமக்காலத்தை போட்டு மூடுங்க, ஆனால் இங்கே பிச்சுட்டு போயிட்டு இல்லை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து போச்சு. இப்போ காங்கிரஸும் வேல்முருகனும் இப்படி கோஷமிட என்ன காரணம்? வேல்முருகனுக்கு வந்து இவ்வளோ நாளும் திட்டிட்டு நடந்தார் திமுகவை. கடந்த சில வாரங்களாக அவர் வந்து திமுகவை பயங்கர கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். அங்கே போய் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார், பயங்கரமான கருத்துக்கள் எல்லாம் வெளியிட்டார். அவருக்கு தேவையானதை செய்து விட்டாங்க, அவருக்கு தேவையான அந்த எலும்பு துண்டை போட்டுட்டாங்க, அதில் நிறைவு அடைஞ்சிட்டாரு. இன்னைக்கு வந்து அவருடைய திமுகவின் மீதான விசுவாசத்தை காணிக்கிறதுக்காக அங்கிருந்து ஒரு கோஷமே வார்த்தையே சொன்னார். ஆளுநர் தான் பொறுப்பு இதுக்கு அப்படின்னே சொன்னார். ஒரு வார்த்தை சட்டசபையில் நின்று சொன்னார். ஆளுநர் உள்ள வரும்போது அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி கோஷமா போட்டுட்டார். அப்போ இது வந்து நேரடியாக ஆளுநரை பார்த்து சொல்றாரு, ஆளுநர் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்ற. அப்போ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு யாரு கட்டுப்பாட்டில் இருக்கு? ஆளுநர் கையில் கொடுத்துருவோமா, இவங்களை காலி பண்ணிடுவோம், வீட்டுக்கு அனுப்பிட்டு ஆளுநரே பயன்படுத்த சொல்லுவோம். சட்ட ஒழுங்கு தானே இது சம்மந்தப்பட்டது தானே. ஆளுநர் வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பு, வேந்தர் அப்படிங்கிறனால அவர் தான் நீங்கள் பொறுப்பாக்கணும்னா, அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் மெம்பராக ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் இப்போ துணை முதலமைச்சர் இருக்கார். அவர் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் சிண்டிகேட் உறுப்பினராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் 1 வருஷமோ அதுக்கு மேலே இருந்தார். அந்த காலகட்டத்தில் இது எத்தனை ஆணி அங்கே பிடுங்கினாரு, அதை இப்போ வெளியே சொல்லுங்க. அங்கே வந்து சிசிடிவி வேலை செய்யலைங்கிறதெல்லாம் ஏன் நிறைவேற்றலை, அதுக்கு என்னென்னலாம் பண்ணினாரு அதெல்லாம் வெளியே சொல்லுங்க. ஒருவேளை முதல்வரை சந்தோஷப்படுத்துவதை தான் இவங்க 2 பேரும். அதே தான், முதல்வரை திருப்திப்படுத்தணும். நான் வந்து இவ்வளவு நாள் அங்கங்கெல்லாம் பேசினேன், அதை கண்டுக்காதுங்க. ஏன்னா நீங்க என்ன கவனிச்சிட்டீங்க, இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும், அரசியல் கரெக்டான வார்த்தையை நீங்க கவனிச்சிடுங்க. பாலகிருஷ்ணன் வந்து தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குன்னு சொல்லிவிட்டார், அவசர நிலை வந்து இங்கே நடைமுறையில் இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டார். ஏன்னா அவர் சொன்னது வந்து மற்ற கட்சிகளுடைய பேரணிக்கெல்லாம் அனுமதி கொடுக்கலங்கிறத, அவங்க கட்சியினுடைய போராட்டங்கள் பேரணிக்கெல்லாம் கொடுக்கலங்கிற கோபத்தில் அவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இதுக்கு சேகர் பாபு அமைச்சர் தானே ஒரு பதில் சொல்லியிருந்தார், அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது பூர்த்தி செய்யப்படும். என்ன தேவை? எலும்பு தூண்டு போடணும், அதை நாங்கள் போட்டுருவோம், அவ்வளோதான். அறிவாலயத்தில் பிச்சைக்காரங்க இவங்க எல்லாம் அவங்களுக்கு பிச்சையை போடுவோம், அதோட அவங்க அமைதியாக போயிடுவாங்க. கரெக்டாக அதே மாதிரி நடந்தே இல்லையா? பாலகிருஷ்ணனே தூக்கி மாற்றி விட்டாங்களே.
நீங்கள் திமுகவை பகைச்சிங்கன்னா இதான் நடக்குங்கிறதுக்கு அழகாக தூக்கி மாற்றினாங்க. வேல்முருகன் அதனுடைய வெளிப்பாடு கிளீனாக வந்து சொல்லிட்டாரு. நான் வந்து எனக்கு எல்லாம் வந்துட்டு செட்டில் ஆகிட்டு, அதனால் நான் வந்து விசுவாசமாக காணிக்கிறேங்கிறத காணிக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆளுநரை இதில் எப்படி சம்மந்தப்படுவார்? ஆளுநரை எப்படி சம்மந்தப்படுத்துறீங்க? ஆளுநர் கையில் தான் சட்ட ஒழுங்கை கொடுத்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள், இல்லை கொடுங்க, அவர் கையில் கொடுத்துருங்க. சட்ட ஒழுங்கெல்லாம் ஆளுநர் கவனிப்பார்னு கொடுங்க. அந்த துணைநிலை ஆளுநர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வாங்க. இப்போ வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சட்ட ஒழுங்கு அவர் தான் பொறுப்பு, அவர் கையில் தான் இருக்குது. டெல்லிக்கு வந்து ஆளுநர் கையில் தான் இருக்குது. அதேமாதிரி தமிழ்நாட்டையும் கொடுத்துருவோம். கொடுக்கணுங்க இவங்களும் முதல் வீட்டுக்கு அனுப்பணும், அதான் முக்கியம். அப்போ தான் இவங்க கையில் ஆளுநர் ஆட்சின்னு வந்தால் மட்டும்தான் அவருக்கு கையில் போகும். அதான் இப்போ இருக்கிற சட்டம். நீங்கள் அப்படி இருந்து சொன்னால் பரவாயில்ல. அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மாற்றுறதுலேருந்து அங்கே நிதியை ஒதுக்குறது எல்லாமே நீங்கள் தானே ஒதுக்கணும். சட்டசபையில் தான் ஒதுக்குறீங்க, முதலமைச்சரை தான் ஒதுக்கணும், தமிழக அரசு தான் ஒதுக்கணும். அங்கே உள்ள எல்லாத்துக்கும் நீங்கள் தானே பொறுப்பு. அப்புறம் வந்து ஆளுநர் இதில் பொறுப்புனா அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குல்ல? அதுவும் இந்த கற்பழிப்பு விஷயம் சட்ட இது சம்மந்தப்பட்டது, சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாம் யார் யார் உள்ளே போகணும், யார் யார் வெளியே வரணும், யார் உள்ளே உடனும், பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் எப்படி ஆளுநர் பொறுப்பேற்க முடியும்? பொறுப்பேற்கிறதா இருந்தால் நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் கையில் கொடுத்துருக்கு, நீங்கள் சரியாக பார்க்கல, உங்களுக்கு மேலே உள்ளவர் ஆளுநர் கவனிக்க சொல்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்களாம் வீட்டுக்கு போங்கன்னு அர்த்தம். லாய்க்கு இல்லாத ஆட்கள்னு அர்த்தம் ஆயிடும். அது இல்லை, இவங்க வந்து அதை மடைமாற்றம் பண்ணிக்கு அந்த சார் வந்து யார் அந்த சாருங்கிறது கவர்னராக ஏன் இருக்கக்கூடாதுன்னு பேசுனாங்கல்ல. தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுனாங்களா இல்லையா? வன்னி அரசு பேசினாரா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து பேசினாரா இல்லையா? இது எதுக்காக வேண்டி நினைக்கிறீங்க? மா சுப்பிரமணியம் மாட்ட போறாரு, இல்லைன்னா உதயநிதி மாட்ட போறாரு. அவங்க 2 பேர்ல ஒரு ஆளா இல்லை இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அப்போ அதனால வந்து அவங்கள காப்பாற்றணும், திசை திருப்பி விடுறதுக்கு ஒரு முயற்சி. ஆளுநராக ஏன் இருக்கக்கூடாது? அதே தான் நானும் கேட்குறேன். இவர் கவர்னராக ஏன் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்குறீங்க, நான் திருப்பி கேட்குறேன். ஏன் முதலமைச்சராக, இது ஒரு துணை முதலமைச்சராக ஏன் இருக்கக்கூடாது? முதலமைச்சரை சொல்ல முடியாது, அது காலம் கடந்து போச்சு, விட்டுருங்க. அதனால் வந்து துணை முதலமைச்சராக நீ ஏன் இருக்கக்கூடாது? பிளேபாயாக தானே இருக்காரு, சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? மா சுப்பிரமணியத்து கூட இவர் நெருங்கி பழைய இருக்காரு இந்த ஞானசேகரன், அதனால அவராக ஏன் இருக்கக்கூடாது? எல்லாரும் இதான் சார் கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறது? தமிழகமே இதை தான் கேட்டுட்டு இருக்கு. யார் அந்த சார்? இவராக இருக்கும், இல்லை அவராக இருக்கும், இல்லை இவங்க 2 பேராக இருக்கும், இல்லை இன்னொரு 1-2 பேர் உள்ளே இருப்பாங்க. இதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் வேற ஒரு சின்ன இதை நீங்கள் இப்படி கோர்த்து பாருங்கள். 1ஆம் தேதி வந்து புத்தாண்டை முன்னிட்டு முதலமைச்சரை மு.க. ஸ்டாலினை பார்க்குறதுக்கு எல்லா அமைச்சர்களும் போய் பார்த்தாங்க. அந்த வீடியோ வந்து ட்விட்டரில் இருக்குது, அவருடைய மு.க. ஸ்டாலினுடைய ட்விட்டரில் இருக்குது. நீங்கள் அதை திருப்பி ஒருக்கா ப்ளே பண்ணுங்கள். இந்த மா சுப்பிரமணியம் வரும்போது அவருடைய ரியாக்ஷன் என்னன்னு பாருங்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு பாருங்கள். செந்தில் பாலாஜி வரும்போது ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். போனவரை பிடிச்சி நிப்பாட்டி வச்சு ஃபோட்டோ எடுப்பார் செந்தில் பாலாஜி. மா சுப்பிரமணியத்தை பொறுத்த வரைக்கும் போயா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த முகத்தை பாருங்கள், திருப்பி ஒருக்கா பாருங்கள். நான் பார்த்தேன், அதனால தான் சொன்னேன், அந்த வீடியோவை பார்க்க. இது எதனால அப்படிங்கிறத யோசிங்க. ஏன்னா இவர் ரொம்ப விசுவாசமாக நடந்தேன். மா சுப்பிரமணியத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் குடும்பத்தில் ரொம்ப விசுவாசமாக, அதனால தான் அமைச்சராகவே வச்சாங்க. அதுமாதிரி முன்னாடி வரை கவர்னர் மேயரை வச்சதான் அப்படி தான் கொண்டு வந்தாங்க. இப்படியெல்லாம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதில் கரெக்டாக தானே இருக்கார். இன்னொன்று, மா சுப்பிரமணியம் எங்கே போனார்? பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. இந்த சம்பவத்தை தொடர்பாக சேகர் பாபு பேட்டி கொடுத்தாரு, தங்கம் தென்னரசு கொடுத்தாரு, எல்லாரும் அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்களெல்லாம் தானாக முன் வந்து எல்லாம் பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. இவர் வந்து சைதாப்பேட்டை தொகுதி தானே, அது அந்த ஏரியா தானே, கிண்டி ஏரியா தானே அது. அப்போ அவர் அமைச்சராக இருக்காரு, ஏன் வந்து வெளியே அதை வந்து வயாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை திசை திருப்பி விடணும், மடை மாற்றணும். எப்படியாவது அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை வந்து வேறு எங்கேயாவது திசை திருப்பி விட முடியுமான்னு முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணுனாங்க, அதெல்லாம் அதை மாதிரி திசை திருப்பி கொண்டு போயிட்டே இருந்தாங்க. காலங்காலமாக அந்த அரசியலை பண்ணாங்க திமுக. இந்த வாட்டி சிக்கிட்டாங்க, அதை பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.